இந்த காணொளி நாங்கள் தாய்லாந்து கிராவியில் இருந்து ஜங்கிள் டூர் அண்டு 2 அழகான இடங்களுக்கு போன நேரம் எடுத்தது. நாங்கள் தாய்லாந்து கிராவியில் அனோங் பீச் அண்டு அதில் இந்த பீச் அடியில் தான் நின்று நாங்கள் பல சாணங்களாக நின்னாங்கள். அதுக்கு பக்கத்திலே ஒரு டூர் ஆஃபீஸில் போய் கிராவி ஜங்கிள் டூர் ஃபுல் டே டூர் புக் பண்ணாங்க. இந்த டூரில் 3 இடத்துக்கு கூட்டி கொண்டு போவினோம். ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர்ஃபால், எமரல்ட் பூல், டைகர் கேவ். நான் டைகர் கேவை இன்னொரு வீடியோ போடுறேன். அவையே எங்களை கூட்டி கொண்டு போவினோம். இது கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் எங்களோட ஹோட்டலில் இருந்து. இந்த ஜங்கிள் டூரில் நாங்கள் முதல் வந்த இந்த இடம் ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர்ஃபால். இது பார்க்கிங் அடியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நடந்து போகணும் அந்த ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு. இப்படி ஒரு பார்க் மாதிரி இப்படி மரங்களுக்குள்ளால தான் நடந்து போக அந்த ஹாட் ஸ்ப்ரிங் வரும். இதில் இந்த தெரிகிறது தான் இந்த மரங்களுக்குள்ள தான் இந்த ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. இங்கே அந்த வாட்டர் டெம்பரேச்சர் 42க்கும் 27 டிகிரி செல்சியஸுக்கு இடையிலான் இருக்கும். இதுதான் அந்த ஹாட் ஸ்ப்ரிங். இதுக்குள்ள இந்த மரங்கள் எல்லாம் முளைச்சிருக்கு. இடையில இப்படி சின்ன சின்ன தொட்டி மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் ரங்கி நாங்கள் இருக்கலாம். இதுபடி இந்த வாட்டர்ஃபால் மாதிரி என்றபடியாகத்தான் இந்த ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டர்ஃபால்ன்றது. நல்ல கிளியரான தண்ணி அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கும். இது பூமிக்கு அடியில் இருக்கிற வோல்கேனோ சேம்பர்ஸ், அதாவது எரிமலை அறைகளில் இருந்து ஊற்றெடுத்து வர தண்ணி தான் இப்படி சூடாகி இப்படி மேலைக்கு மேலால் ஆறாய வருது. அப்புறம் அங்கால ஒரு சின்ன ஒரு ரிவர் மாதிரி இருக்குது. அதால் அப்புறம் அப்படியே திருப்பி ஓடிக்கொண்டு இருக்கும். நல்ல வீட்டில் சுடுதண்ணியில் குடித்த மாதிரி தான் இருக்கும். ஆக நல்ல சூடண்டும் இல்லை, குளிரண்டும் இல்லை. தரம் பிஸியாக தான் இருக்கும். தொடக்கத்தில் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது. நாங்கள் வந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தினம் போயிருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வழுக்கல் கலர் இது மாதிரி ஒன்று இருக்குது. வழுக்கும் இறைக்குள்ள கவனமாக தான் இறங்கணும். ஆனால் ஃபுல்லாக அப்படியே மரங்கள் கல்லுகள் இருக்கேக்க உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஹாட் பூல். இங்கே கனடா யூஎஸ்ல இருக்கிறத விட வித்தியாசம். இதை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே நடந்து காரில் ஏறி அடுத்ததை எமரல்ட் பூல் ஒரு அழகான ஒரு பூல் இருக்குது. அது நார்மல் தண்ணி தான், சுடு தண்ணி இல்லை. இதுதான் அந்த பேர்ட் ஐ வியூ அந்த பூலிൻ്റെ. இதுவும் இல்லை டர்கோய்ஸ் கலர் தண்ணி. இந்த மெப்பை பார்த்திங்கன்னா இதுதான் அந்த எமரல்ட் பூல் இருக்கிற இடம். கிட்டத்தட்ட அந்த எமரல்ட் பூலுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டரு கிட்ட நடந்து தான் போகணும். இதுவும் அந்த குரூப்பாக வந்தபடியாக எங்களை அதில் இறக்கிட்டு இவ்வளோ நேரம் நாங்கள் உள்ளுக்கு நிற்கலாம்னு சொல்லிவினோம். பட் இங்கெல்லாம் பாம்புகள் இருக்காம். கவனமாக போகணும் இந்த பத்தியல் காடுகளுக்கு புகைக்குள்ள. இதில் பக்கத்தால் இப்படி அந்த ரிவர் மாதிரி ஒன்று போய்கொண்டே இருக்குது. இதுக்கு பக்கத்தால் நடந்து போவோம். அந்த பூல் நிறைஞ்சு அப்புறம் அதில் வர மிச்ச தண்ணி இதை வரும். இருந்தால் போல் நல்ல மழை பெய்யுது. ஃபுல்லாக அப்படி நல்ல ஸ்லோனில் பெய்கிற மாதிரி இருக்க மழை பெய்யுது. ஒரு 10 நிமிஷம் இந்த புகைக்கே காட்டுவினம் அவ்வளவு தூரம் உண்டு. இதிலேருந்து 800 மீட்டராம். இதுவும் இப்படியே காடுகளுக்குள்ளால தான் அப்படியே நடந்து போகணும். ஆனால் அப்படி கட்டி இருக்கணும் பலகையில். அதில் தான் இதை ஜங்கிள் டூர் என்று சொல்கிறது. ரெண்டும் அந்த காட்டுக்கு இருக்கிறபடியே அது நல்ல அடர்ந்த காட்டுக்கு தான் இருக்குது. இது எல்லாம் இப்போ தண்ணி இதுக்கால அதுலேருந்து வார தண்ணி அப்புறம் இதால் அப்படியே நாங்கள் வந்த வழியால் அப்படியே போய் அப்புறம் அங்கே எங்கேயோ போகுதாம். நாங்கள் எமரல்ட் பூல் கிட்ட வந்துட்டோம். அதில் தெரியுது தான் அந்த எமரல்ட் பூல். இதுதான் அந்த பேர்ட் ஐ வியூ. எமரல்ட்ண்டா தமிழில் மரகதம், அதாவது மரகத பச்சைன்றது. அதால் தான் இந்த மரகத பச்சை கலரில் இருக்கிறபடியே தான் இதை எமரல்ட் பூல்ன்றத, அதாவது மரகத குளம்ன்றும் சொல்லலாம். இது ஒரு வித்தியாசமான ஒரு வடிவாக இருக்குது பார்க்க. நல்ல கிளியர் தண்ணி, ஆனால் ஒரு பச்சை கலராக இருக்குது, ஒரு மரகத பச்சை. இது இங்கேயும் இந்த இதெல்லாம் இந்த ஒரு தண்ணி அப்படியே ஓடி ஒரு படிஞ்சிருக்கு, ஒரு மஞ்சள் கலர் இது மாதிரி சரியாக வழுக்கும். கயிறெல்லாம் கட்டி இருக்கணும். அதை பிடிச்சித்தான் கவனமாக தான் ரங்க வேணும். அந்த ஈவன் அந்த பீச் ஷூ போட்டாலுமே வழுக்கும். இதை பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளவு கிளியராக இருக்குண்டு. இந்த தண்ணி இதுக்கு நிற்காது, அப்படியே விழுந்து ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அப்போ அதால் இது பெருசாக ஊற்றி அண்டு இருக்காது. இதுவும் ஆக குளிரண்டும் இல்லை, நல்ல ஒரு இதில் கணக்கு அந்த இப்படி காடுகளுக்குள்ளால் வர மாதிரி இப்போ இந்தியா ஸ்லோனில் சொல்கிற மாதிரி அதுகளுக்கு மூலிகைகள் அதுகளெல்லாம் இருக்கிறபடியே அதால் அந்த மருத்துவ குணம் நிறைய இருக்குது அந்த ஸ்கின்னுக்கு அப்படி கணக்குன்னு சொல்லினோம்.
உண்மை போய் தெரியாது இருக்கலாம். ஏனென்றால் சிலோன் இந்தியாவிலேன்னு சொல்கிறத இப்படி அந்த காட்டுக்கு இருக்கிற மூலிகைகளுக்குள்ள அவற்றைக்கு இந்த மூலிகை தண்ணி என்று. இது ஒரு நல்ல ஒரு வடிவான ஒரு இடம். பச்சை பசையில் என்று சுத்த வர மரங்கள், நடுவில் இந்த குளம். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சளை ஒரு சுண்ணாம்புலே ஏதோ ஒரு என்ன தெரியலை சல்ஃபர் மாதிரி ஒன்று அப்படியே படிஞ்சிருக்கு அந்த தண்ணியில். அந்த எரிமலையிலிருந்து விரைக்கல அதிலிருந்து வர அந்த தண்ணியில் இருக்கிற ரசாயனங்கள் எல்லாம் படிஞ்சிருக்கு. ஒரு தண்ணிக்கு மரங்களும் இருக்குது. இப்படியே இஞ்சால போக கொஞ்சம் தாழ்ப்பம் குறைஞ்ச இடம். நடுவிலையும் இதுக்குலையும் தாழ்ப்பம் வண்டியில் கிட்டத்தட்ட களத்தளவுக்கு கீழே தான் தண்ணி நிற்கும். பயப்பட தேவையில்லை. அது உப்பு தண்ணி இல்லை, நார்மல் தண்ணி தான். ஆனால் அதை குடிக்கிறது சேஃபாக இருக்காது. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அப்படி பின்னால் மலைகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா அங்கே மலையில் இருந்தால் இந்த தண்ணி அப்படியே வந்து இஞ்சால போகுது. இதில் அப்புறம் அப்படியே இதில் இதுக்குள்ளேயே நிறைய இதுகள் இப்படி ஒவ்வொரு இதாக போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது ப்ளூ பூல்னு சொல்லி இதுக்காக குளிக்கிறதுக்கு எல்லாம் இல்லை. இதுவும் ஒரு ப்ளூ கலர். முதல் பார்த்தது இந்த மிளகதா பச்சை மாதிரி, இது ஒரு ப்ளூ கலர். அதால் இதை ப்ளூ பூல்னு சொல்கிறவன். இதுவும் அப்படி ஒரு இதில் இருந்து ஒரு 500 மீட்டர் நடந்தோன்னா இதை பார்க்கலாம். அப்புறம் இதை வந்து கிறிஸ்டல் பூல்ன்றது. ரெண்டாவது நல்ல கிளியர் தண்ணியாக இருக்கிறபடியே அதை கிறிஸ்டல் பூல். அப்புறம் திருப்பி நாங்கள் அப்படியே அந்த பூல் நாங்கள் போன எமரல் பூல்லேருந்து வர தண்ணி அப்படியே இந்த சைட்டெல்லாம் நாங்கள் அப்படியே போட்டிருக்கணும். அதால் அப்படியே நடந்து வர அப்படியே சின்ன அப்படியே ஒரு வடிவான ஒரு அறிவியல் மாதிரி எல்லாம் இருக்குது. நீங்கள் அதுக்கு எல்லாம் இறங்கி போகலாம். அங்கே பின்னுக்கு தெரிகிறதான் எக்ஸிட், வெளியில் போகிற இடம். இதுக்குள்ளேயும் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ மத்தியானம் இனி எங்களுக்கு ஒரு இடத்துல லஞ்சுக்கு கூட்டி கொண்டு போவினோமா. இப்போ நாங்கள் விடிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 மட்டும் இப்போ இதுக்கு ஆண்டுனாங்க. அடுத்ததாக எங்களை லஞ்சுக்கு ஒரு பஃபே இதுக்கு கூட்டி கொண்டு போவினோம். அதுவும் அதில் இன்க்ளூடட். அதை நான் அதுக்கு பிறகு அந்த டைகர் கேவுக்கு கூட்டி கொண்டு போவினோம். நான் அதை இன்னொரு வீடியோவை அடுத்ததாக போடுறேன். இப்போ நாங்கள் பிறகு பின்னேரம் இங்கே ஹோட்டலுக்கு வந்து பக்கத்துலேயே அனோங் பீச், அது அந்த வடிவான பீச். அப்போ அதில் நாங்கள் பிஸியாண்டபடியாக அதுக்கு ஒரு காலம் போகவே இல்லை. இப்போ பின்னேரம் டைம் இருந்தபடியாக நாங்கள் பின்னேரம் அப்படியே ஹோட்டலில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் அனோங் பீச்சில் வந்து அனோங் பீச் அடியில் ஃபுல்லாக அதுக்கு தான் நின்னாங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வடிவான டர்க்வைஸ் கலர் பீச். பின்னேரத்தில் ஹைட்டாய் அலைகள் வேற துவங்கிடும். அப்போ அதால் பெருசாக கிணவே இதுக்காக குளிக்க இல்லை. நாளைக்கு நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பகல் இதுக்குள்ள வந்து பகல் டைம் அலை குறைவாக இருக்கும். அதோட சில இடத்துல குளிக்கிறதுக்கு வந்து சேஃபாக செய்து வச்சிருக்கணும். ஆனால் இதில் நீங்கள் சும்மா இதுக்கு இறங்கி காலை நினைக்கலாம். ஆனால் இந்த பெருசாக அலை இல்லை. இதுக்குள்ள ஓரளவு இப்போ அலை வருது. இதில் பக்கத்தில் அங்கே இந்த போட்டுகளும் பின்னேற மாக்களை கொண்டு வந்து இறக்குறது எல்லாம் இதில் இறக்குவினோம். இதான் இந்த பேர்ட் ஐ வியூ இந்த பீச்சின். பின்னேற டைம் கணக்கு வேறு ஐலண்டுக்கு போட்டு இதில் கொண்டு இறக்கி விடுறவையாம். இதில் ஒரு பெரிய ஒரு மீன் இந்த சிலை கொண்டு வச்சுருக்கணும். 2 பேர் அப்படி ஒரு பெரிய மீனை கட்டி இழுக்கிற தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி. இது அந்த இதுக்கு இப்படி ரங்கி கீழே போகிறதுக்கு இப்படி படிகள் மாதிரியும் செய்து வச்சிருக்கணும். நல்ல வடிவான ஒரு பீச். இதுதான் ஆனந்த். இதில் இருக்கிற ஆக்கள் இதெல்லாம் பகலில் பார்த்திங்கன்னா நிறைய சனம் இதுக்குள்ளே குளிச்சு கொண்டு இருக்கும். இப்போ அங்காலயம் இப்படி சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்குது, ஆக்கள் வசிக்காத தீவு. இப்போ இது இப்போ இருண்டுட்டுது. இப்போ சூரியன் மறையத்து வாங்குது. சன்செட் நல்ல வடிவாக இருக்குது சன்செட் இங்கே. இப்போ இரவு இங்கே நைட் மார்க்கெட் அப்படி நிறைய இதுகள் இந்த பீச் அடியில் நடக்கிறதா. இன்னும் அதுகளையும் அப்படியே போய் பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு போவோம்னு பிளான். இதெல்லாம் இந்த ஆனோங்க லேண்ட்மார்க் நைட் மார்க்கெட் இதில் இருக்குது. இது இப்படி ஒரு பெரிய இடத்துல அப்படியே விளையாடுகள் கடைகள், சாப்பாட்டு கடைகள், சுவினியர் அப்படி உடுப்புகள் எல்லாம் இதில் விற்பினோம் இந்த மார்க்கெட்டில். இது பார்த்திங்கன்னா இதில் குரோக்கோடைல் ரச்சியில் ஹொட்டோக் மாதிரி எல்லாம் செய்து விற்கணும். இந்த குரோக்கோடைல் மீட் வாங்கி இந்த வந்து சரியான விலை. அது ஒரு சைனீஸ் ஏசியன் ஆக்கள் கூட சாப்பிட்றது. அதோட பீச்சிலையும் இப்படி ஃபயர் ஒர்க்குகள் இப்படி இதுகள் எல்லாம் செய்வினோம். இதுக்குள்ளேயே சுற்றி திரிஞ்சு இரவு மட்டும் பார்க்கலாம். அப்புறம் இங்கே பாருகள் பப் எல்லாம் இருக்குது. போய் டான்ஸ் ஆடுறா டான்ஸ் ஆடலாம் கிளப்பில்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக் பண்ணிங்கண்டா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம் உடனுக்குடனே.